வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணபிரியா, நாராயணி மருத்துவமனையில் நுரையீரல் சிறப்பு நிபுணராக உள்ளேன். டியூபர்குலோசிஸ் அல்லது காசநோய் ஒரு காற்றில் பரவக்கூடிய தொற்று நோய். நோய் உள்ளவர்கள் இருமினாலோ தும்மினாலோ இது மற்றவர்களுக்கு பரவலாம். எந்த உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படலாம்? நுரையீரல் மட்டுமல்லாது, அது முக்கியமாக பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாது மூளை, முதுகுத்தண்டு, குடல், கர்ப்பப்பை, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். யாருக்கெல்லாம் டியூபர்குலோசிஸ் காமனாக வரலாம்? உடல் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களுக்கு மிக முக்கியமாக டியூபர்குலோசிஸ் வரலாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், ஆல்கஹாலிக், ஸ்மோக்கர்ஸ், நாள்பட்ட வியாதி உள்ளவர்கள், கேன்சர், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் எதிர்ப்பு சக்தி குறையும் போது டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்கள் வரலாம். யாரெல்லாம் பரிசோதனை செஞ்சுக்கலாம்? தொடர் இருமல், 2-3 வாரம் தொடர் இருமல், சளியில் ரத்தம், காய்ச்சல், பசி இல்லாமல் இருப்பது, உடல் எடை குறைவு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இவர்களுக்கு நுரையீரல் தொற்று நோய் இருக்கலாம், இல்லை என்றால் மற்ற உறுப்புகளிலும் தொற்று நோய் வரலாம். பப்ளிக்கா நாம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்களில் இருமக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. நோய் உள்ளவர்கள் எச்சில் துப்பினால் அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் காசநோய் பரவலாம். காசநோய்க்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் உண்டு. கம்பல்சரி நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இதற்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் உண்டு. 6 months ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்கிறார்கள். டாட்ஸ்ங்கிற பேர்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஸோ இது 6 மாதம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாசத்துல ட்ரீட்மெண்ட் நிறுத்தக்கூடாது. சில பேருக்கு 2 வாரத்துல இருந்து 1 மாசத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது. கம்பல்சரி 6 months ட்ரீட்மெண்ட். மருத்துவரை பார்த்தவுடன் அவர்கள் நிறுத்த சொல்லும் போதுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த வேண்டும்.